श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। சுவாமி நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாசிரியம் என்ற ஆச்சரியமான பிரபந்தத்தை நாம் அனுபவிக்க பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அதுவும் அடியேனைப் போல விஷயமே அனர்ஹனாக இருக்கிறவன் ஏதோ பூர்வாச்சாரியர்கள் பண்ண வியாக்கியானத்தையும் பின்னுளார் அதை தமிழில் தெளியான தெளிவுரை பொழிப்புரையும் கொடுத்து அதை அடியேன் அப்படியே ஜஸ்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ நேற்றைய தினம் முதல் பாசுரம் அனுபவித்தோம். மற்ற தேவர்களால் போற்றப்படும் சர்வேஸ்வரன் என்பதை சிவன், அயன், இந்திரன் முதலிய தெய்வ குழாங்களெல்லாம் கைத்தொழப் பள்ளி கொண்டவன் தன் நாபி கமலத்தில் நான்முகனை படைத்ததால் தனிப்பெருநாயகனாக தேவர்களுக்கு மேலான தேவாதி தேவனாக தனக்கு சமமானவரும் மேலானவர்களும் இல்லாமல் விளங்குபவன். அவன் ஜகத்காரண பூதன், உலகத்துக்கே காரணமானவன் திருமாலே. அவனுக்கு திருமேனி உண்டு. அவனே எல்லா தேவர்களையும் நியமிக்கும் சர்வேஸ்வரன் என்று அருளிச் செய்தார் முதல் பாசுரத்தில். அடுத்தது இரண்டாவது பாசுரம். எம்பெருமான் திவ்ய திருமேனியை சேவித்தவுடன், முதல் பாசுரத்தில் சேவித்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? 4 புருஷார்த்தங்களை, அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு, இவைகளை வேண்டுவதா அல்லது பகவத் அனுபவம் செய்வதா என்ற கேள்விகளுக்கு ஆழ்வார் காட்டுகிறார் இரண்டாவது பாசுரத்தில். முதல்ல அவருடைய தனியன் திருவாசிரிய தனியனை சேவிச்சுட்டு இரண்டாவது பாசுரத்தை சேவித்து அர்த்தத்தை அனுபவிப்போம். காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரிய பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குஷனை திகழ்வ குலத்தாரானை மாஷடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. இப்போது ரெண்டாவது பாசுரம். இப்படிப்பட்ட அழகை உடைய எம்பெருமான் விஷயத்தில் பக்தியே வேண்டும் என்கிறார் இரண்டாவது பாசுரத்தில். உலகு படைத்துண்டயந்தை அரை கடல் சுடர் பூந்தாமரை சூடுதற்கு அவாவு ஆருயிர் உருகி உக்க நேரிய காதல் அன்பில் இன்பீன் தேரல் அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு ஒரு பொருட்டு அசைவோர் அசைக திருவொடு மருவி ஐயற்கை மாயா பெருவிரல் உலகம் மூன்றினோடு நல்வீடு பெறினும் கொள்வதென்னுமோ தெள்ளியோர் குறிப்பே. கீழ்ப்பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானின் திருமேனி அழகில் ஈடுபட்டு அவன் திருவடிகளை பற்றி பேசினார். இதில் இந்த பாசுரத்தில் அவன் திருவடி தாமரைகளில் பண்ணும் பக்தியே தமக்கு புருஷார்த்தமாக அமைய வேண்டும் என்கிறார். அந்த பக்தி தான் தனக்கு பலன். பரமபக்தி தலையெடுத்த ஞானிகள் உலகச் செல்வத்தையோ இல்லை வலிமையையோ சக்தியையோ அரசாட்சியையோ மோட்சத்தையோ ஒரு பொருளாகவே எண்ண மாட்டார். அவர்கள் பக்தி மேலிட்டு உருகி உருகி பகவானின் குணங்களில் ஈடுபடுகிற இன்பத்தையே உறுதிப் பொருளாக கொள்வார்கள் என்பது இந்த பாசுரத்தில் பேசப்படுகிறது. பாசுர பொருள், அதாவது எல்லா உலகங்களையும் சிருஷ்டித்து பின்பு பிரளயத்தின் போது அவற்றை விழுங்கிய என் சுவாமியாகிய எம்பெருமானுடைய அந்த ஓசை செய்யும் வீரக்கழல், அந்த திருவடிகளில் அந்த கழல் அணிந்திருக்கிறானா, சலங்கை மாதிரி ஒன்று, அது ஓசை செய்கிறது.
அந்த சுவாமி என் சுவாமியாக எம்பெருமானுடைய ஓசை செய்யும் அந்த வீரக்கழலை உடைய திருவடிகள், அதில் ஒளிவிடும் அந்த திருவடிகள், அது எப்படி ஒளிவிடுகிறது அந்த திருவடிகள். அந்த திருவடி செந்தாமரையாக இருக்குது, செந்தாமரை பூ போல இருக்குது. அப்பொழுதுதான் மலர்ந்த அழகிய தாமரை பூவை போல இருக்கும் அந்த திருவடிகளை என்னுடைய தலையில் அணிவதற்காக ஆசையினால் நிறைந்து இந்த ஆத்மாவானது அந்த திருவடி தாமரைகளை அணிவதற்காக அந்த அணிவதற்கான ஆசையினால், அந்த ஆசையே நிறைந்து அந்த ஆத்மாவானது அந்த ஆசையினால் உருகி விழுந்ததாம். அதனால் உண்டான அந்த பக்தி, அந்த உருகி விழுந்த அந்த பக்தி, அந்த பக்தியின் உருவில் இருக்கும் அந்த அன்பு, அந்த பக்தியினால் ஏற்படும் பிரீத்தி, அந்த அன்பினால் ஏற்படும் பிரீத்தி, அந்த பிரீத்தியினால் வரும் இனிமை, அந்த இவைகளிலுள்ள அந்த இனிமையின் உயர்ந்த நிலையான அந்த அமுதக்கடல், என்ன ஒரு அட்ஜெக்டிவ்! அந்த அமுதக்கடலில் மூழ்கி இருக்கும்படியான மேன்மை, அதெல்லாம் விட்டுட்டு தாழ்ந்த விஷய சுகங்களுக்காக, பிரயோஜனத்திற்காக, உலக மெட்டீரியல் டிசையருக்காக அந்த அல்லல் படுபவர்கள் அலையட்டும். அவர்கள் அப்படியே உலகப் பொருளுக்கு ஆசைப்பட்டு அதன் பின்னால் ஓடட்டும். செல்வத்துடன் சகல ஐஸ்வர்யங்களும் உலகம் இருக்கும், நம் கைவசம் இருக்கும் அந்த ஐஸ்வர்யங்கள் கூடிய தன்மை இருந்தாலும் அழியாத மிகுந்த வலிமையோடு 3 உலகங்களுக்கும் மேலான புருஷார்த்தமான மோட்சத்தை பெற்றாலும் தெளிந்த ஞானத்தை உடைய பெரியோர்கள் அவர்கள் இதையெல்லாம் பெற நினைப்பார்களா? இவைகளை பெற நினைக்குமோ அவர்களுடைய அபிப்பிராயம் என்று இதில் தெரிவிக்கிறார். அதாவது முதல்ல பத உரை, உலகு படைத்து எல்லா உலகங்களையும் சிருஷ்டித்து உண்ட, பிரளய காலத்தில் விழுங்கிய எந்தை, என்னுடைய தந்தை அகில ஜகத் சுவாமின் அஸ்மத் சுவாமி, என் சுவாமியாகிய எம்பெருமானுடைய அரை கடல் சப்தித்து நின்றுள்ள வீரக்கடலை உடைய அந்த திருவடிகளாகிற சுடர் பூ தாமரை, ஜொலிக்கும்படியான அழகிய தாமரை பூவை சூடுதற்கு, அணிவதற்கு, அது அந்த தாமரை செந்தாமரை திருவடிகளை அணிவதற்கு, அதை அணிவதற்காக அவா ஆருயிர் உருகி உக்க, அவா ஆசையினால், அந்த திருவடி தாமரைகளை அணிவதற்காக ஆசையினால் ஆர் நிறைந்த உயிர் உருகி உக்க, அந்த ஆத்மா பக்தி ரூபமான அன்பென்ன, அன்பில் அந்த பக்தியினால் உண்டான பரமபக்தி ரூபமான பிரீத்தியில் உள்ள, முதல்ல அன்பு, அப்புறம் பிரீத்தி, அன்பில் அந்த பரமபக்தி ரூபமான பிரீத்தியில் உள்ள இன்பு, அந்த பிரீத்தியில் உள்ள இனிமை என்ன, இவைகளில் உள்ள ஈந்தேரல் அமுத வெள்ளத்தானாம், ஈந்தேரல் அமுத வெள்ளத்தானாம், இனிமையின் வைலட்சண்யமாகிற அமுதக்கடலில் மூழ்கி இருக்கும்படியான சிறப்பு விட்டு அந்த மேன்மையை விட்டுட்டு ஒரு பொருட்கு அசைவோர் அசைக, ஒரு பொருட்கு அசைவோர் அசைக, கீழான புருஷார்த்தத்திற்காக, ரொம்ப அஸ்திரமான அல்பமான விஷய சுகங்களுக்காக, ஒரு பொருளுக்காக அல்லலுறுபவர்கள், நம்ம அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு கிடுகிடுன்னு வெளியில் வந்துடுவோம். கிடுகிடுன்னு வெளியில் வந்து ஆற்றுக்கு போய் இட்லி சாப்பிட்ணும், காபி சாப்பிட்ணும், அப்புறம் டிவி பார்க்கணும், அந்த சீரியல் ஆரம்பிச்சிடும், இப்படி நம்ம வருவோம். அப்படி ஒரு பொருட்கு அசைவோர் அசைய, இப்படி கீழான புருஷார்த்திற்காக அல்லலுறுபவர்கள் அலையட்டும். லெட் தம் பி சோ. திருவொடு மருவிய இயற்கை ஐஸ்வர்யத்துடன் கூடிய சுபாவத்தோடும் மாயா பெரு விரல் அழியாத மிகுந்த பலத்தோடும் நல்ல ஸ்ட்ராங் பாடி ஹெல்த், அதோட சகல ஐஸ்வர்யங்களோடு உலகு மூன்றினோடு நல்வீடு பெறினும், உலகு மூன்றினோடு 3 உலகங்களும் நம் வசப்பட்டு இருந்தாலும், நல்வீடு பெறினும் மேலான புருஷார்த்தமான மோட்சத்தை பெற்றாலும் தெல்லியோர் கொள்வது என்னுமோ
பெருகைக்கு எண்ணுமோ? தெள்ளியோர் தெளிந்த ஞானமுடைய பெரியோர்களுடைய குறிப்பு அபிப்பிராயம் கொள்வது எண்ணுமோ? இவைகளை பெருகைக்கு நினைக்குமோ? நினைக்காது என்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் என் தந்தையாகிய எம்பெருமான் உலகங்களை படைத்தான். அவனே பிரளய காலத்தில் அவற்றை விழுங்கி காப்பாற்றினான். அவனுடைய திருவடிகள் ஒளிக்கின்ற கழல் பொருந்தியதாக தாமரை மலர்கள் போல ஒளி பொருந்திய திருவடிகள். அந்த திருவடிகளை, செந்தாமரை திருவடிகளை தமது தலையில் சூடுவதே உறுதிப்பொருள் என்று பரம பக்தர்களாகிய ஞானிகள் ஆசைப்படுகிறார்கள். அதாவது தான் ஆசைப்படுகிறேன் என்பதை அவர்கள் மூலம் தெரிவிக்கிறார். பரமபக்தர்களாகிய பரமைகாந்திகளாகிய ஞானிகள் அந்த திருவடிகளை தமது தலையில் சூடுவதே உறுதிப்பொருள் என்று ஆசைப்படுகிறார்கள். இவர்களின் ஆத்மா ஆசையினாலே உருகி 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 கரைந்து விழ பகவானை தியானிக்கிறார்கள். அப்படியே கங்குலும் பகலும் கண்துயரியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரம் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தென் செய்கின்றாயேன் திருவாய்மொழியில தெரிவித்தபடி உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்திலேன்னு தொண்டடிப்படி ஆழ்வார் திருமாலையில் தெரிவித்தபடி உடல் உருகிறதான் அவருக்கு ரங்கநாதனை பெரிய பெருமாளை பார்த்ததும். இப்படி அவர்கள் தம் பக்தி பெருக்கால் ஏற்படும் தேன் போன்ற உருகி உருகி கரைந்து விழ பகவானை தியானிக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆசையினால் ஏற்படும் பிரீத்தி, அந்த பிரீத்தியினால் வரும் இன்பம், அந்த இன்பத்தின் அமுத கடல், அதில் மூழ்கி அந்த இன்பத்தை பருகி தமது பக்தி மேம்பாட்டால் வெளிப்படுகிற அமுதமயமான அந்த வெள்ளத்தில் மூழ்குவதையே பெருமையாக கொள்கிறார்கள். அந்த இன்பியின் தேரல் அதில் அப்படி மூழ்கி அந்த அமுத கடலில் மூழ்குவதையே பெருமையாக கொள்கிறார்கள். இப்படி பகவான் பக்தியில் மூழ்கி இன்பம் அடைவதை விட்டுவிட்டு அவர்கள் வேறு எதனையும் பற்றி எண்ண மாட்டார்கள். வைகுண்ட வாசேபி நமேபிலாஷைங்கிறார் வேதாந்த தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்து. வைகுண்ட வாசமும் இந்த வரதனை விட்டுட்டு எனக்கு அபிலாஷை இல்லை, அது சத்தியம்ங்கிறார். ஆனால் உலக வாழ்வில் அழிகின்ற பொருளை தேடி அலைபவர்கள் எத்தனை பேர் இப்படி அலையிறாளே, அது அப்படியே அலையட்டும். அவர்கள் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. யூஎம் வயம் வயம், நீங்கள் தான், நாங்கள் தான். எம்பெருமானின் பக்தி வெள்ளத்தில் திளைக்கிற ஞானிகள் செல்வத்துடன் வாழும் வாழ்க்கையையோ அழியாத வலிமையையோ, ஒன்று செல்வத்துடன் வாழும் வாழ்க்கை ஐஸ்வர்யம், சகல ஐஸ்வர்யம், இல்லை அது கூட அழியாத வலிமை. ஒரு செல்வம் மாத்திரம் இருந்தால் போராது. டயபெட்டிஸ், பிபி, அதனால் சாப்பிடவே முடியாது. அதுவும் இல்லை, அழியாத வலிமை, ஆரோக்கியம், ஹெல்த். அந்த வலிமையுடன் உலகுக்கும் அரசனாகும் பெரும் தலைமை, அதுடன் உயர்ந்த மோட்சம், இதில் எதுவாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள நினைக்க மாட்டார்கள். தெளிந்த ஞானமுடையவர்கள் அவர்கள் குறிப்பெல்லாம் பகவானின் பக்தியில் திளைத்து இன்பம் பெறுவது. பகவான் மேலே இருக்கும் பக்தியில், அந்த பக்தியில் ஏற்படும் ஆனந்தம், அந்த அன்பின் அமுத வெள்ளம், அந்த வெள்ளத்தில் மூழ்கி திளைப்பது, அதைத்தான் அவர்கள் பெரிதாக நினைப்பார்கள். திருவொடு மருவிய இயற்கை பெறினும், எவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறார். திருவொடு மருவிய இயற்கை பெறினும், அந்த சகல ஐஸ்வர்யம் பெற்றாலும், மாயா பெருவிரல் பெறினும், அப்படியே அழியாத வலிமை அதை பெற்றாலும், உலகம் 3 பெறினும், 3 உலகங்கள் நம் வசப்பட்டு இருந்தாலும், நல்வீடு பெறினும், மோட்ச சுகம், உயர்ந்த மோட்சத்தையே பெற வேண்டி இருந்தாலும், தெள்ளியோர் குறிப்பு இவற்றை கொள்வது எண்ணாது என்று கொண்டு கூட்டி சேர்த்து பொருள் சொல்ல வேண்டும். தெள்ளியோர் குறிப்பு அது என்னன்னா, அரைக்கடல் சுடர் பூந்தாமரை சூடுதற்கு எண்ணும். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் பயன்படுத்தியுள்ள வார்த்தையெல்லாம் பார்க்கணும். அவா, காதல், அன்பு, இன்பு, தேரல், அமுதம், அது அவருடைய பக்தி பெருக்கை வெளியிடும் ஒரே நோக்கு. எம்பெருமான் திருவடிகளை தலையில் சூடுவதில் அவருக்குள்ள ஆர்வம் எவ்வளவு பெரிது என்பதை இதை வலியுறுத்துகிறது. இந்த பாசுரத்தில் உள்ள கருத்து என்னென்னா, உலகத்தவர் போல ஆழ்வார் நிலையற்ற தாழ்ந்த பலன்களை விரும்ப மாட்டார்.
ஞானிகளைப் போல எம்பெருமானிடம் தீராத காதல் கூடிய பக்தி உள்ளவராக விளங்குகிறார். ஆத்மாவை உருக வைக்கும் பக்தியே எனக்கு உரிய புருஷார்த்தம் என்கிறார். இப்படி ஆச்சரியமாக இதில் தெரிவிக்கிறார். ஸோ எம்பெருமானின் திவ்ய திருமேனியை முதல் பாசுரத்தில் சேவித்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? 4 புருஷார்த்தங்களை கேட்கணுமா பெருமாள் கிட்ட? அவர் பெருமாளை பார்த்தவுடன் உன் பக்திக்கு மெச்சினோம், என்ன வேணும் உனக்கு அப்படின்ன உடனே ப்ரமோஷன் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் கேட்கல. பகவத் அனுபவம் வேணும்னு கேட்கல. என்ன கேட்குறார் அப்படின்னா, பரம பாவனமான எம்பெருமான் திருவடிகளை என் சென்னியில் சூட வேண்டும் என்ற ஆவல் கொண்டு இருப்பதே பெற வேண்டிய பெண். அந்த ஆவல், அந்த ஆசை அதற்கு உண்டான அந்த ஆசை அப்படி அதிகமாக வருவதற்கு காரணமான பக்தி. அந்த பக்தி அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பின் வெளிப்பாடு அந்த அன்பின் வெளிப்பாடுடைய இனிமை, அந்த இனிமை அமுத வெள்ளம். அப்படி தர்மம், பொருள், காமம், மோட்சம் ஆகியவை ஆத்ம லாபம். அறிவுடையோர் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டார். பக்தி ரசமே எல்லா காலமும் அனுபவிக்கத்தக்கது என்ற காரணத்தால் பிறவற்றை விரும்பாது. அவர் ஞானிகள் பிறவற்றை விரும்ப மாட்டார்கள் என்று தெரிவிக்கிறார். புண்ணிய பலன் முடிஞ்சதும் மறுபடியும் இந்த பிறவியில் வீழ வேண்டும். அப்படி இருக்கிற சொர்க்க போகத்தையும் அதற்கும் மேம்பட்ட மோட்சமாயிருந்தாலும் அனுமனைப் போல வெறுத்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரிப்பு என்று அனுபவிக்கலாம். மிகவும் இனியது. அவனையே எல்லாவித பேறுகளுமாக நினைத்து அதனை பெற விரும்புவதே பக்தி என்கிறார். திருமேஷி ஆழ்வார் இதையே தெரிவிக்கிறார். வீடதான போகமெய்தி விற்றிருந்த போதிலும் கூடுமாசை அல்லதொன்று கொள்வனோ குறிப்பிலே. அதுபடி இவரும் தெள்ளியோர் குறிப்பே என்கிறார். அவா, காதல், அன்பு, இன்பு, தேரல், அமுதம், ஒரு பொருள் பன்மொழிகளை இணைத்து கொடுத்திருக்கிறார். இப்பாட்டில் சம்சாரிகளைப் போல சாமானிய பலன்களை விரும்பி அலையாமல் ஞானிகளைப் போல, பரமைகாந்திகளைப் போல, விவேகிகளைப் போல பகவத் விஷயத்தில் ஈடுபட்டிருப்பது நமது நிலை என்கிறார். இப்படி ஆச்சரியமான அனுபவத்தை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் அவர் தெரிவிப்பது, அதாவது வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவன்னம் தமசப்பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்ய பந்தா வித்யதேயனாயா. வேத புருஷனாகிய நான், அதாவது வேத புருஷன், நான் சொரூப ரூப குணவிபூதிகளில் அவன் பெரியவன், சூரியன் போல் ஒளி விடுபவன், பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்டவனான இந்த புருஷனை நான் அறிகிறேன். அவனை இந்த மாதிரி அறிபவன் இப்பிறப்பிலேயே முக்தனாக விடுகிறான். மோட்சத்திற்கு வேறு வழி கிடையாது என்று தியானிக்கத்தக்க பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய திருமேனியின் சிறப்பை சொன்னார் முதல் பாட்டில். அந்த பரம்பொருள் விஷயமாக உண்டாகும் பரபக்தி முதலானவை மோட்ச சாதனமாக இல்லாமல் அவருக்கு ஸ்வயம் பிரயோஜனமான பிராப்பியம், அந்த பக்தியே போரும், மோட்சம் கூட வேண்டாம் என்கிறார் 2ஆம் பாட்டு. முதற் பாட்டில் அந்த உவமையை காட்டி திருமேனியை வர்ணிப்பதனாலே எம்பெருமான் வடிவழகையும் சிவன், அயன், அரண், இந்திரன் போன்ற 3 அவர்கள் தொடங்கி 3 அடிகளாலே மேன்மையை கூறி, மூவுலகளந்த சேவடியோயே என்று கடைசி அடியாலே நீர்மையை கூறி, பக்தியை சாதனமாக கொள்ளும் உபாசகர்களுக்கு கர்மயோகமும் ஞானயோகமும் அந்த பக்தி யோகத்தையும் விளைக்கும் என்று தெரிவித்து, பக்தியை ஸ்வயம் பிரயோஜனமாக கொண்ட இவருக்கு இந்த வடிவழகும் மேன்மையும் நீர்மையும் அந்த கர்ம ஞானங்களின் ஸ்தானத்திலிருந்து அவருக்கு இடைவிடாத பக்தியை விளைவிக்கிறது என்று, அதனால் விளையும் பரபக்தி முதலானவை தமக்கு ஸ்வயம் பிரயோஜனம் என்று இந்த பாட்டில் கூறுகிறார்னு பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். உலகு படைத்துண்ட எந்தை அரைகடல் சுடற்பூன் தாமரை என்று அந்த வடிவழகையும் மேன்மையையும் நீர்மையையும் சுருக்கி கூறுகிறார். அதாவது அந்த பரபிரம்மம் நானே பலவாக கடவேன் என்று சங்கல்பித்தது. ததைக்ஷத பகுஷ்யாம் பிரஜா ஏதி தத்தேஜோ ஸ்ருஜதா என சாந்தோக்கிய உபனிஷத் தெரிவிக்கிறது. உலகு படைத்துண்ட தன் சங்கல்பத்தினாலேயே தன்னை ஒழிந்த எல்லா பொருள்களையும் படைத்து, இப்படி படைக்கப்பட்ட பொருள்களுக்கு பிரளய காலத்திலே பிரளய ஜலம் முதலானவற்றால் ஆபத்து வரும் என்று இவை அனைத்தையும் தன் வயிற்றிலே வைத்து காப்பாற்றிய செயல் குறைவற்ற மேன்மை. அப்படிப்பட்ட அகில ஜெகத் சுவாமி, எந்தை எனக்கு சுவாமி, அனைவருக்கும் தலைவனாகியாலே மேன்மையை உடையவனாய் இருந்தாலும் மிக தாழ்ந்த என்னை மேல் விழுந்து கடாட்சிக்கிறானே,
அப்படிப்பட்ட சௌலபிய சௌசீல்யத்தை உடைய நீர்மையை உடையவர். தம்மை அனைவரிலும் தாழ்ந்தவராக நினைப்பவர் என்றோ இவர். முதல் பாட்டில் மூவுலகளந்த என்ற நீர்மைக்கு விஷயமாக சொல்லப்பட்ட மூவுலகிலும் தாழ்ந்தவரான தம்மை நினைத்திருக்கிறாரே. அரைகடல் சுடர் பூந்தாமரை ஒலிக்கின்ற வீரக்கடலை உடையதாய் மிகவும் பிரகாசிப்பதாய் தாமரை போல் இனிமையில் ஒப்பற்றதாய் இருக்கும் திருவடிகளை இந்த தொடரால் வடிவழகு சொல்லப்படுகிறது. இனி இந்த மேன்மையாலும் நீர்மையாலும் வடிவழகாலும் விளைந்த அவருடைய உள்ளத்தில் முளைத்த பூத்த பரபக்தி முதலானவற்றை விளக்குகிறார். திருவடிகள் தாமரை போன்றவை என்று அனுசந்தித்தவுடன் அந்த திரிவிக்ரமனே சங்கு சக்கரம் கல்பக விருட்சம் கொடி தாமரை அங்குஷம் வஜ்ராயுதம் இவைகளை அடையாளமாக உடைய உன் திருவடி தாமரை என எப்போது என் தலையை அலங்கரிக்கும் அப்படின்னு ஸ்தோத்திர ரத்னத்தில் 31வது ஸ்லோகத்தில் ஆளவந்தார் தெரிவிக்கிறார். கதா புனஷங்கர தாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமா துவச்சரணாம் புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. கதா எப்போ அது அலங்கரிக்கும் என்று அந்த தாமரையை சூடுவதற்கு ஆசை அவருக்கு பிறக்கிறது. சூடுவதற்கு அவாவு ஆறுயிர். எவ்வளோ அழகான வார்த்தை! எம்பெருமானுடைய சிறப்பை நினைத்தால் அவனிடம் அறிவுடைய சேத்தனால் ஈடுபடாமல் இருக்க முடியாது அவனிடம். ஏன்னா சேத்தனனுக்கு அறிவு இருக்கு. அவனை பற்றி அவன் பெருமையை நினைத்தவுடன் அவனிடம் ஈடுபடாமல் இருக்க முடியல. அவன் சூடுதற்கு அவாவு ஆறுயிர். அந்த திருவடி தாமரைகளை சூடுவதற்கு ஆசைப்படுகிற ஆத்ம வஸ்து அப்படி உருகி உக்க எம்பெருமானுடைய சிறப்பை அனுசந்தித்து ஆத்மாவை பிளக்க முடியாது, உருக்க முடியாது, பிறக்காது, மரணம் அடையாது அப்படின்னு கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறான். அந்த ஆத்ம வஸ்துவே அப்படி பிளக்கவோ உருக்கவோ ஒன்றுமே பண்ண முடியாத அந்த ஆத்ம வஸ்து கூட நீர் பண்டம் போல உருகுகிறதாம். மறுபடியும் ஒரு திடப்பொருளாக்கி காண ஒண்ணாதபடி மாறுபாட்டை அடைந்து விட்டது. அப்படிப்பட்ட அந்த ஆசை ஆழ்வார் தாம் பக்தி பரவசரான நிலை அதை இப்படி குறிக்கிறார். நேரிய காதல், அந்த உருகி உக்க நேரிய காதல், அந்த அவாவில் அந்த ஆசையினால் உண்டான காதல், பிரீத்தி ரூபபன்ன ஞானம், அந்த பிரீத்தியுடன் வந்த காதல், அவாவிலே உண்ட காதல், அந்த அவாவானது சிறந்ததொரு ஈடுபாட்டை பிறப்பித்தது என்பது கருத்து. அதனால் வந்த அன்பு, அந்த ஈடுபாடு ஒரு அன்பை, பேரன்பை உண்டாக்கியது. முதல்ல ஆசை, அந்த ஆசையினால் நேரிய காதல், அந்த அவாவினாலே உண்டான காதல், அந்த அவாவானது சிறந்ததொரு ஈடுபாட்டை பிறப்பித்த அந்த ஈடுபாடு ஒரு அன்பை உண்டாக்கியது. தியாயத்தோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷூபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமகா காமக்ரோதாபிஜாயத்தேன்னு விஷயங்களை இடைவிடாமல் என்னும் மனிதனுக்கு அவற்றில் அந்த விஷயத்தினால் அதிகமான சங்கம் உண்டாயிற்று, சேர்க்கை. அந்த சங்கத்தினால் காமம் உண்டாயிற்று. அந்த காமம், அந்த விஷயம் கிடைக்கலன்னா கோபம் உண்டாயிற்று. ஆனால் இதில் எப்போ மனசு சுத்தி அடையும், எப்போ இந்த மனசு அதிலெல்லாம் ஈடுபடாது அப்படின்னா உணவு சுத்தமாக இருக்கணும். ஆகார சுத்தவ் சத்வசுத்திகி சத்வசுத்தவ் திருவாஸ்மிருதிகி. உண்ணும் உணவு சுத்தமாக இருந்தால் மனம் சுத்தி அடையும். மனம் பரிசுத்தம் அடைந்தால் நிலை நின்ற நினைவு எனப்படும் பக்தி உண்டாகும். அந்த ஈடுபாடும் அதிலிருந்து விளையும் பக்தியும் பேசப்படுகிறது. அன்பில் இன்பு, அந்த அன்பு, அந்த ஈடுபாடினால் வந்த அன்பு, அந்த அன்பானது எல்லா குணங்களும் நிறைந்த எம்பெருமானை பற்றியதாகவே இருக்கிறது. அதனால் அந்த அன்பிலே ஒரு இனிமை கிடைக்கிறது. அந்த பக்தி இனிமையே வடிவெடுத்ததாக இருக்கும் இல்லையா? அந்த பக்தி இனிமையே விட்டு அது வித்தைகளுக்கும் ரகசியங்களுக்கும் மேலானது, பாப்பங்களை போக்கடிப்பதில் உயர்ந்தது, என்னை நேரில் காட்டுவது இனிதானது, அது பலத்தை கொடுக்கும் என்று பலனை கொடுக்கும், கொடுத்த பின்பும் அது அழியாதது அப்படின்னு கண்ணன் சொல்கிறான் கீதையில். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம்னு. இப்படி நினைக்க வேண்டிய விஷயமாகிய எம்பெருமானை பற்றியதாகவே, கல்யாண குணங்களை பற்றியதாகவே நினைவாகிய இந்த பக்தி மிக இனிமையானது. அது எதை போல இனிமையாக இருக்கும் அப்படின்னா, ஈயின் தேரல் அமுத கடலிலிருந்து கடைந்தெடுத்த அமுதம் போல இனிதாக இருக்கும். அமுத கடல்லேருந்து கடைந்தெடுத்த ஒரு அமுதம் எப்படி இருக்கும், அதுபோல இனிமையானது. அன்பு செலுத்தப்படும் எம்பெருமானுடைய இனிமையை மிகுதியாலே. தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் விஜானமயாத் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமய
தைத்திரிய உபனிஷத் சொல்றது. அப்படிப்பட்ட இந்த விஞ்ஞானமயனான ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அவன். அந்த ஜீவனுக்கு அந்தராத்மா இருப்பவன் அவன். அவன் ஆனந்தமயமான பரமாத்மா என்கிற ஆனந்த கடல். அப்படி அவனை பற்றி வருகையாலே அந்த பக்தியும் ஒரு ரசக்கடலாக இருக்கும் இல்லையா? அந்த ஆனந்த கடலான பரமாத்மா, அவனுடைய குணங்கள், அவன் மேல் ஏற்படும் காதல், அந்த காதலினால் வரும் அன்பு, அந்த ரச பெருக்கு, அதனால் அதுவும் இனிமையாக இருக்கும் இல்லையா? பக்திக்கு விஷயமான எம்பெருமான் மிகச் சிறந்தவனாகையாலும் பக்தி உடையவனுடைய ருச்சியாலும் கடலிலே ஒரு டிராப் விழுந்தது போல இன்பத்திலே திளைத்து திளைத்து திக்கி திணற வைக்கும். அதை சொல்லுகிறார் மேலே. அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு இன்ப வெள்ளத்தில் உளன், இன்ப வெள்ளத்தில் இருக்கிற அந்த சிறப்பை விட்டுட்டு, இன்ப வெள்ளத்திலே அமிழ்ந்து இருக்கும் அந்த சிறப்பை விட்டுட்டு, பரபக்தி பரஜான பரமபக்திகளாகிய அந்த பெருஞ்செல்வத்தை விட்டுட்டு, இனிமேல் இதை விட்டுட்டு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற புருஷார்த்தங்களை தேடி போகிறவர்கள் அறிவிலிகள். ஒரு பொருட்கு இந்த அமுத வெள்ளத்தானாம் சிறப்பை விட்டுட்டு ஏதோ ஒரு பொருளுக்கு அசைவோர் அசைக, இதுதான் இது அது மிக முயன்று பெறும் அந்த அல்பம் பயன் மிக குறைவாக இருக்கும். அவற்றுக்கு ஆசைப்படையவர்கள் அலைந்து திரியட்டும். சில மனிதர்கள் அவற்றை விரும்புகிறார்களே அப்படின்னா அறிவிலிகள். அவர்களை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்? தெளிந்த அறிவுடைய அறிவாளிகள் என்ன பேசுவா பார், ஞானிகள் என்ன சொல்லுவாங்க பார், அவர்கள் என்ன நினைப்பார்கள் பார். இந்த புருஷார்த்தங்களை தெரிவிக்கிறார். திருவொடு மருவிய இயற்கை மாயா பெருவிரல் உலகம் மூன்றினோடு ஐஸ்வர்யத்தோடு எப்போதும் இருப்பவனாகவும் அதை அனுபவிக்க, அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க அழியாத மிகுந்த பலத்தை உடையவனாகும். ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, ஒரு நல்ல ஆயுஷ், நல்ல ஒரு ஆரோக்கியம், அதை விட 3 உலகமும் அனுபவிக்கத்தக்க 3 உலகங்களையும் தனக்கு அதீனமாக உடையவன், தனக்கு உடைமையாக உடையவன். அப்படியாக இருந்தாலும் இதெல்லாம் இருக்காது. இருந்தாலும் பொதுவாக ஐஸ்வர்யம் அற்பமாகவும் நிலை இல்லாததாகவும் இருக்கு. அப்படி இல்லாமல் ஐஸ்வர்யம் நிலை நிற்பதாக இருந்தாலும், அதுவே இயற்கையாகவே சுபாவமாகவே இருந்தாலும், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை பெற்றிருந்தாலும் அனுபவிக்கவனுக்கு அனுபவிக்கும் சக்தி இல்லையானால் பயனில்லை. அந்த சக்தியும் இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யமும் ஒரு கிராமமோ ஒரு தேசமோ ஒரு நாடோ கிடையாது. மூவுலகத்துக்கும் அதிபதியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை அறிவாளிகள் ஏற்க மாட்டார்கள். அளவற்றும் நிலையானதுமான மோட்சத்தை பெறுவது சிறப்பில்லையா? அதை ஏற்பார்களா அப்படின்னா, உலகம் மூன்றினோடு நல்வீடு பெறினும் முன்கூறிய ஐஸ்வர்யத்தை அனுபவித்த பின்பு ஆத்ம அனுபவமாகிய கைவல்யமான மோட்சத்தையும், கைவல்ய அனுபவம், அதற்கு பிறகு பரமபுருஷனை அனுபவிப்பதாக சிறந்த மோட்சத்தை பெற்றாலும், பகவத் பிராப்தி ரூபமான சிறந்த மோட்சத்தை சொன்னாலும், கொள்வதென்னுமோ இவற்றை பெற வேண்டும் என்று ரதிப்படோனும் இல்லாமல் இந்த புருஷார்த்தங்கள் அனைத்தையும் பெற்றே தீர்ந்தாலும் இவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு நினைப்பதற்கும் இடம் உண்டோ? அவர்கள் நினைப்பார்களா? மாட்டார்கள் அப்படின்னு இங்கே தெரிவிக்கிறார். இது எதுவுமே ஒப்பாக மாட்டான். சிலர் அந்த புருஷார்த்தங்களை அடைய நினைக்கிறார்களே என்னும் கேள்வி எழ கூறுகிறார். தெள்ளியோர் குறிப்பு எண்ணுமோ, இன்னது சாரம் இன்னது அசாரம் என்று பகுத்தறிய வல்லவர்கள் இவற்றை பெற வேண்டும் என்று மனத்தாலும் எண்ண மாட்டார்கள். சாராசார விவேகம் அறிந்தவர்கள் இயற்கையாகவே நல்லதுக்கும் தீயதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பிரித்து அறிந்தவர்கள். அதனால் சாரம் அசாரம் ஆகிய இவற்றை ஆராய்ந்து அறிபவர்களும் மிகுந்த கேள்வி ஞானத்தால் பெருமை பெற்றிருப்பவர்களும் பிறரிடம் மாச்சரியம் அதாவது பொறாமையற்றவர்களும் பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டவர்களுமான மகான்கள். சாராசார விவேகஜா கரீயாம்சோ விமத்சராக பிரமாணதந்திராக சந்நீதி கிருதோ வேதார்த்த சங்கிரக. வேதார்த்த சங்கிரகத்தில் நிகமன ஸ்லோகம். சாராசார விவேகஜா கரீயாம்சோ விமத்சராக பிரமாணதந்திராக சந்நீதி கிருதோ வேதார்த்த சங்கிரகான சாரம் அசாரம் ஆகிய இவற்றை ஆராய்ந்து அறிபவர்களும் மிகுந்த கேள்வி ஞானத்தால் பெருமை பெற்றிருப்பவர்களும் பிறரிடம் மாச்சரியமற்றவர்களும் பொறாமையற்றவர்களும் பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டவர்களுமான மகான்கள். அவர்தான் தெள்ளியோர்கள். இக்காலத்திலும் இருக்கிறார்கள் என்ற நிச்சயத்தினாலே, அந்த நிச்சயத்தினாலேயே என்னால் வேதார்த்த சங்கிரகம் செய்யப்பட்டதுங்கிறார் எம்பெருமானார். இதை ஆச்சரியமா, அதுதான்
தெள்ளியோர் என்று இங்கு நம்ம ஆழ்வார் தெரிவிப்பது அனுசந்திக்கணும். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.